2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். கடவுள் முன்னிலையில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்க போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இதை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலன் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென்ன போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகியே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். பவுலின் நிலைமை. விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் த்ரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோல் சுருளையும் எடுத்து வா. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதில் அளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்று மாற்றி உரித்தாகுக. ஆமீன். முடிவுரை. இறுதி வாழ்த்து. பிரிஸ்கா, அகிலா, ஒனேசிபோர் ஆகியோரின் வீட்டாருக்கு வாழ்த்து கூறு. எரேஸ்து கொருந்துவில் இருந்து விட்டார். துரோப்பிம் நோயுற்றிருந்ததால் அவரை மிலேத்துவில் விட்டு வந்தேன். குளிர் காலத்துக்கு முன் வர முழு முயற்சி செய். ஆப்புல், புதன்சு, லீனு, கிலத்தியா மற்றும் எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் உனக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக. இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.